1 வாரமா எனக்கு வர கால்ஸ வச்சு நான் பேச போறேன். இப்ப நான் அப்ப சொன்னேன் இல்லையா? ஃபோன போட்டு தவிக்கிட்டே இருப்பாங்க. இத சொல்லுங்க, அத சொல்லுங்கன்னு. அந்த மாரி ஒருத்தர் வந்தாரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்போர்ட் டேட்டாபேஸ் குடுத்துட்டாங்க. எனக்கு இம்போர்டர்ஸ் டீட்டெயில்லாம் இருக்கு. இப்ப அவங்களோட நான் ரேட் கம்மியா தான் குடுக்குறேன். ஆனா எனக்கு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அத மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அத மட்டும் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்கன்றாரு. நான் அவர்ட்ட சொன்னது ஒரே விஷயம் தான். நீங்க எக்ஸ்போர்ட் டேட்டாபேஸ் வாங்குனீங்க. சரி. அது நம்ம எத்திக்கலா அது தப்பு. மத்த விஷயங்கள்லாம் ஜெனரல் அவேர்னஸ் குடுக்குறோம். கத்துறோம், திட்டுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு நான் கேட்கிறேன். நீங்க குடுக்குறீங்களே ஒரு ரேட்டு, அது என்ன ஸ்பெக்குக்கு, என்ன பேக்கிங்க்கு, என்ன கஸ்டமைசேஷனுக்கு குடுக்குறீங்கன்னு தெரியுமா? அவங்க எதுக்கு குடுத்தாங்கன்னு தெரியுமா? அது அந்த கஸ்டம்ஸ் டேட்டால இருக்கான்னு கேட்டேன். இல்ல. அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோமே. கானான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த கானாங்கிற நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான ஸ்பெக்ல ஒரு ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. அதுல கானாக்கு ஒருத்தர் ஒரு பொருள் அனுப்பியிருக்காரு. அந்த பொருளுக்கு ஒரு ரேட் வச்சிருக்காரு. அப்ப அந்த ரேட் வந்து அவரோட ப்ராடக்ட்க்கு அந்த பிராண்ட், அந்த கஸ்டமைசேஷன், அந்த பேக்கிங் மெட்டீரியல், அந்த பேக்கிங் குவான்டிட்டி. அதுக்கான ரேட். நீங்க பண்ற அந்த இதுவும், அந்த ஸ்பெக்கும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்பதான் அவருக்கு மண்டைய கழுவுனா தான் புரியுது. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்படி ஒரு பாயிண்ட்ல அப்படி பல பாயிண்ட் இருக்கு.